ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ நியூட்ரிஷன். இன்றைக்கி நம்ம ஹலோ நியூட்ரிஷனில் ஒரு டே ஃபுல்லாக ஹெல்த்தியான மெனு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே மார்னிங் குடிக்கிற ட்ரிங்க் வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களா இருந்தால் பிரச்சனையே இல்லை. தாய்ப்பால் குடிக்காத குழந்தைங்களா இருந்தால் இப்போ நான் பசும்பால் தான் கொடுக்க போகிறேன். நல்ல சுத்தமான பசும்பாலை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு இப்போ அந்த பால் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். மஞ்சத்தூள், பெப்பர் ரெண்டுமே ரொம்ப நல்லது. சளி இருமலுக்குலாம் ஹோம் ரெமடியாக நீங்கள் இது கொடுக்கலாம். அது இல்லாமல் இது வந்து பேசிக்காகவே குழந்தைங்களுக்கு காலைல கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பால் வந்து ஆற்றுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுருவேன். அது ஆற நேரம் நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதை என் பையனுக்கு கொடுக்குறேன். இப்போ அவர் அதை வந்து ஃபுல்லாகவே குடிச்சிருவார். எப்போவுமே இதை நான் டெய்லி கொடுக்க மாட்டேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கொடுப்பேன். இது எப்போவுமே ஃபுல்லாக குடிப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே குடிச்சிருந்தார். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இட்லியும் தக்காளி சட்னி தான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அதில் நான் கொஞ்சமாக பீட்ரூட் போட்டிருந்தேன். அதில் ஒன்றும் இல்லை, தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகா தான். அதில் வந்து பச்சையாக அதை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பச்சையாக வந்து பீட்ரூட் கட் பண்ணி உள்ளே போட்டிருந்தேன். ஸோ இந்த சட்னி வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 இட்லியில் இப்போ ஒரு இட்லி அவராகவே சாப்பிட்டாரு. இன்னொரு இட்லி வந்து நான் ஊட்டி விட்டேன். நல்லாவே சாப்பிட்டாரு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறனால இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு லன்ச் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம் சண்டேங்கிறதுனால. இது வந்து நாட்டுக்கோழி, வீட்டில் வளர்க்குற கோழி தான். ஸோ இது வந்து முட்டைக்கோழின்னு நினைக்கிறேன். அதான் முட்டையோடு வந்திருக்கு, முட்டை விட்டுட்டு இருந்த கோழி போல். ஸோ இதை எப்படி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமைக்கலாம், ரொம்பவே டைம் எடுத்துக்காமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த முட்டை வந்து அது இன்றைக்கி போட முட்டை போல். ஸோ அந்த முட்டையையும் அந்த மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா அது உள்ளே போட்டோன்னா ரொம்ப வெந்துடும். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கறியெல்லாம் உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா இது மாதிரி 4-5 அரிஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் இருக்கும். ஸோ இது இப்போ உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அரை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து வச்சுக்கோங்க. இது இப்போ வந்து அடுப்பில் வேகட்டும். அது வேகிற கேப்பில் இது வந்து நான் குழந்தையால் வந்து கறியை வந்து மென்று சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து கோலா உருண்டை மாதிரி செய்யலான்ட்டு கொஞ்சமாக எலும்பில்லாத கறி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு 2 பட்டை மிளகா அதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் முன்னாடியே கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுருக்கோம், நான் மறந்துட்டேன். நீங்கள் முன்னாடியே போட்டுட்டு அப்புறம் அரைங்க, இல்லைனா சரியாக அரைப்படாது. ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் வந்து துருவின தேங்காய் போட்டுட்டு இதை வந்து நல்லா பசிச்சுட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். ஸோ நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா அது ஒன்றும் இல்லை, தேங்காய், சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ இந்த சூப் தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்துக்க போகிறேன் கொஞ்சோண்டு. ஏன்னா குழந்தைங்களால குழம்ப ஊற்றி சாதத்தில் சாப்பிட முடியாது. இந்த சூப்பை வந்து சாதத்தில் கொடுத்து நம்ம ரசம் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா கறி அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இப்போ இது குழம்புக்கு இது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த குக்கர்லேயே போட்டுருங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி இன்னும் பத்தலை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். கொதிச்சா குழம்பு ரெடி. ஸோ நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி குழம்பு. ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த முட்டை, இந்த மஞ்சள் கரு மட்டும் இருந்துச்சு, ஸோ அதை மட்டும் உள்ளே போட்டிருக்கேன். ஓடோடு உள்ள முட்டை எப்பவுமே குழம்புல போடக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த மிச்சர் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கோலா உருண்டை ஊற்றி வச்சுருந்தேன், அதை அப்படியே டேரெக்டாக குழம்புக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கோலா உருண்டையெல்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குழம்புக்குள்ளே எப்போவுமே முட்டையை போட்டு வேக வைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பெரியவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சூப் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு சாதத்தில் போட்டு கொடுத்துருவேன். இந்த கோலா உருண்டை அவன் நல்லாவே சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2 கோலா உருண்டை சாப்பிட்டான். அப்புறம் வந்து இது நாட்டுக்கோழி முட்டை, இது மஞ்சள் கரு, இது வந்து ஈரல். இதெல்லாம் மட்டும் தான் வந்து குழந்தைங்களால சாப்பிட முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் சாப்பிடலை. இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் ஸோ அவனுக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு அவன் சாதமே சாப்பிடல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 4 மணி போல் வந்து ஒரு பனானாவை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தேனை வந்து கலந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் என்ன பண்ணார், தட்டோடு பிடுங்கிட்டு போய் எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சமைச்ச எல்லாத்தையுமே குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம சமைச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டாலே போதும். ஃபுல்லாக சில பேர் பார்த்திங்கன்னா இந்தந்த டைமிங்க்கு இது கொடுக்கணும் கரெக்டாக, இல்லாட்டினா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வளர்ச்சி சரியாக இருக்காது அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பனானா சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் வந்து ஒரு தோசை கொஞ்சோண்டு பொடி வச்சு சாப்பிட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டார். ஸோ வந்து கரெக்டாக இந்த டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், லஞ்ச் சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும்னு சொல்லி நம்ம குழந்தைங்கள எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபுட்டை பார்த்தோன்னே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இப்போது சாப்பிடவே கொஞ்சம் லேட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பாடு நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஹலோ நியூட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.